எங்க ஓனர் இதுமாரி திருட்டுலாம் செய்யறாரு, கொஞ்சம் லோடில் சொன்னாதீங்க. ஹாய் மக்களே, வெல்கம் டு டிடி விலாக். அதிகாலையில் லோடுக்கு போகிறேங்க. இது வேறு இடம், புது இடம். இது ஸ்டார்ட் பண்ணுறாங்களாம், அதனால் காலையிலேயே வர சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம காலையிலேயே கிளம்புறோங்க. 4 வருஷம் ஆகுது. 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் கூப்பிட்டுறாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க மறுபடியும். தை பிறந்தா வழி பிறகுன்றது அவங்களுக்கு அறிகுறி அப்படிங்குது. ஏன்னான்னு தெரியல, இப்போ தான் புது புது இடத்துக்கெல்லாம் அன்லோடு பண்ணுறது வாய்ப்புலாம் கிடைக்குது நமக்கு தான். 3 வருஷமாக கோட்டை இடத்துக்கு ஏதோ கொட்டி எடுக்கிறேங்க, அது ஒரே பார்ட்டி தான் ஓடுறேங்க. எங்கள் ஊரில் ரோடு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால் நெக்கட்டான இடத்துல எப்படி போடுறாங்கன்னு தெரில, ஒன்றும் வரலைங்க. இதுக்கு முன்னாடி தான் செஞ்சிட்ருக்காங்க. எப்படி போடுறாங்க என்னன்னு உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன், வீடியோவில் காட்டுறேன். காரே தான் வந்துச்சு. நெக்ஸ்ட்டுன்னு சொன்னோடனே பார்த்தீங்களா, வண்டி வந்து ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லை. இவ்வளோ கூட்டம் காலையிலேயே டீ குடிக்கிறதுக்கு வந்துடுறாங்க. வேறு பைக்ஸ்லாம் இன்னைக்கு வேறு முகூர்த்த நாள் வேறு, அதை முன்னாடியே கூட்டிகிட்டு வந்துடணும். அதெல்லாம் ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிடும். ஏற்கனவே நாங்கள் ஒரு வீடியோ அது மாதிரி தான் டிராஃபிக் போய் மாட்டிக்கு, டிராஃபிக் போலீஸ் வந்து லைசன்ஸ் பிடின்னு போயிட்டாங்க. உங்களுக்கு அதுமாரி அனுபவம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிளான்ட்டுக்கு வந்துட்டோம். எம்சாண்ட் தான் பண்ணுமா, எம்சாண்ட் அனைட்டா செய்யுது. மெட்டீரியல் இது லோட் ஆகும் நமக்கு. இதுமாரி தான் மெட்டீரியல் மிக்ஸ் பண்ணி போட்டால் தான் நைஸாக வரும். பாதிக்கில் இதுமாரி போய் போட்டால் அருமையாகும். ஓன் வீடு கட்டுறவங்களுக்கெல்லாம், இன்னும் சேல் பில்டிங் ஆகிறவங்களுக்கும் இன்னும் காஸ்ட் மிச்சம் ஆகும். இதெல்லாம் நைஸாகும்.
அதில் ஆர்டர் போயிட்டு இருந்தால் ஒரே பைக்கிட்டு லேண்டு ஓடிந்தாங்க வண்டிகள் தான் இது மெட்டீரியல்லாம் கொண்டு வந்து பாருங்க. நம்ம ஓனர் பில்லு போட்டுட்டாரு. ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நம்ம ஓனர் என்ன சொல்கிறாரு தெரியல, பார்க்கலாம். நம்மளை மாதிரியே ஃபாலோ பண்றாரு. வண்டி பாயிண்ட்ல விடணும். அவ்வளோ லோடு போடுவாங்க. லோடு போடுறாங்க. எத்தனை பைட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 பைட் போட்டால் தான் ரப்ப மாட்டேங்குது. இந்த அடிப்படுவேன் இந்த பக்கம் இல்ல அதுல லோடு பேக் விட்டு லோடு போட்டு புது இடம் தான். லோடு போயிட்டு 4 வருஷம் விட்டுக்குலாம் ஃபோன் பண்ணிடுறாரு பாட்டி. நான் தெரில, வேற ஆளுங்க என்ன ஆயிரம் சொல்லிட்டாங்கன்னு தெரில. மக்களே அவ்வளோதான், கிளம்புறேங்க. போக போக கண்டினியூ பண்ணுறோம். வண்டி வேலை சேர்த்து விடணும் பண்றீங்க. போக போக கண்டினியூ பண்ணுறோம். லோடு போட்டு பாறை வழியாக தான் போகிறேங்க. ஏன்னா அந்த பக்கம் தார் வீடியோ அடுத்த வாரம் தான் வருமா. பாருங்க காலையிலே சூரியன் எப்படி எட்டி பார்க்குதுன்னு. பனி ஒன்றும் கண்ட்ரோல்லாம் பெய்யுது. உங்கள் ஊர்லேயே அது மாதிரி தான் இருக்குதுன்னா சொன்னுங்க. எங்கள் ஊர் ஊட்டி மாரி இருக்குது. வண்டி சாரு அப்படியே வண்டி சவுண்டே மாறிடுச்சு. வண்டி சர்வீஸ் சொல்றாங்க, கட்டு வேலை செய்யணுமா. நாங்களும் மாட்டு பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கிறேங்க. என்னென்ன தட்டு வச்சா டக்குன்னு வரும்னு சொல்லுங்க கொஞ்சம். ஓனர் கட்டு உடஞ்சி அந்த கதை சொல்றாரு. நம்ம வரல இன்னைக்கு, நம்ம ஃப்ரெண்டு தான் வந்திருந்தாரு. எடுக்கல அந்த வீதியில பைட்டை காட்டிட்டு இருக்குது. நம்ம வண்டிக்கு ஒரு பேர் வைக்கணும். கேர்ள் பேர் தான் வைக்கணும். நல்ல பேர் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஓரெல்லாம் என் மண்ணில் கீழே விழுதுன்னு சொன்னாங்க. அதனால தான் உள்ள தள்ளுறாரு டிரைவரு. என் ஓரம் தான் விழும். டயர் போய் கட்டணும். கட்டிங்கன்னா அவ்வளோ கிளம்ப வேண்டியது தான். பாருங்க சுற்றியும் காடு மாதிரி இருக்குது. ஒரே ஒரு வீடு தான் இங்கே. நீங்களே பாருங்க எப்படி தான் இங்கே வாங்க தெரியல. அந்த வீட்டுக்காரு தனிமையாக ஃபீல் ஆகாதா? சுற்றியுமே பாருங்க, நீங்களே பாருங்க. நம்ம இந்த வழியாக தான் வந்தேங்க. பாருங்க ஒரே வீடு தான் இங்கே. எப்படி தான் வாங்க தெரியல. அந்த வீட்டுக்காரு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க எப்படி ஏறிங்கன்னு. ஓனர் வேற சொல்லிடுறாரு, தண்ணி ஓத்த ஓத்த எடு வீடியோ அப்படின்றாரு.
பாருங்க தண்ணி மழை மாரி அப்படியே பொழியுது, அருவி மாரி ஊத்துது. அதான் கார்னர்லாம் வண்டி கட்டு சேர்த்து விடணுமா, அன்லோடு பண்ணிட்டு அப்படியே வண்டி இதெல்லாம் கொஞ்சம் சர்வீஸ் எல்லாம் பண்ணிக்கினேன் அப்புறம் தான் வண்டி எடுத்துன்னு வரணும். அலைன்மெண்ட் சொன்னாங்கல்ல, அங்கெல்லாம் போய் பாருங்க என்னென்ன பண்றாங்க ப்ரொசீஜர்னு இருந்து காட்டுறேங்க. அன்னைக்கு பார்த்தேங்க, திருப்பி ஏனாத்து பாக்குறீங்க கேட்காதீங்க. கட்டு தள்ளுறேங்க, கட்டு பிடிச்ச அலைன்மெண்ட் பார்க்கணும். வாசல் பண்ணிட்டுருக்காங்க, பிரிட்ஜே உடச்சு போட்டுக்கிறாங்க பாருங்க. நீங்களே பிரிட்ஜ் ஒரு நல்லா போராடி போய் பிரிட்ஜே உடஞ்சி போச்சு. ஓவர்லோட பிரிட்ஜ் உடைப்பு அப்படின்னு போறலவா ட்ரெண்டிங் நாம தான் தண்ணி ஊறிது ஓடன்றதுனால நெல் பண்ணிக்கிறாங்க. நெல்லுகையில முடிச்சுட்டாங்க, நெல்லுகைனுக்கு அமௌண்ட் தந்துருவாங்க. வந்து ரீச் ஆகிட்டோம். ஃபர்ஸ்ட் எடுக்க நம்ம எந்த பக்கம் வந்து நின்னாலையும் ரைட் சைடு தான் பார்க்கணும் வண்டி வருதானு, அதுக்கப்புறம் தான் லெஃப்ட் சைடு பார்க்கணும் வண்டி வருதானு. வண்டி எதுவும் வரல, போகலாம் நம்ம. எல்லாம் கல்யாணத்துக்கு வண்டி வர ஆரம்பிக்குது. அதுபடி நம்ம போய் அன்லோடு பண்ணோம். அன்லோடு பண்ணிட்டு வேற கொஞ்சம் தெளிவான இடத்துல தான் சொன்னாரு, போனாதான் தெரியும், போய் பார்த்தா தான் தெளிவாக்குதா தெளிவு இல்லாதக்குதானே. அது ஏறி ஓரமா வேற ஈரமா இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. போலாம், போய் பார்க்கலாம். என்ன சொல்லிதான் போனோம், என்ஹெச்ல எவ்வளோ கார் வருது, என்ன பிராண்ட் கார் வருதுலாம் பார்க்கலாம். ஆட்டியாரம்பட்டி பக்கமாக வந்துட்டுங்க. வெயில் வேற காலையிலே கொளுத்துன்னு பார்த்தேன், எங்க குடுக்குன்னு அடிக்குது. ஆட்டியாரம்பட்டி போறோம்னு சொல்லிட்டுங்க. ஜோதி மகால்ல என்ன கோட்டைங்க எது போக போக பார்க்கலாம். என்ன பண்ணுவேன், ஜோதி மகால் வந்தங்க கோட்டமே இல்லை. மாடு மழை வச்சு அவ்வளோதான், என்ஹெச் ஏற போகிறோம். பிரிட்ஜுக்கு மேலே பாருங்க, வளைஞ்சிட்டோம். காலையில் வெயில் சூப்பராக அடிக்குது. நாங்கள் சொன்னாங்களே அந்த ஏரி தான், அங்கெல்லாம் வந்து மீன் பிடிச்சிங்க. இப்போ அங்கே தான் அன்லோடு பண்ணுறது போகிறேங்க. மழை வந்தால் வண்டி போவாதான். ஏரியில் தண்ணிக்குது, நம்ம ஏரியில் காஞ்சி போயிட்டுக்குது.
பாட்டி அங்கே தான் நிற்கிறாரு. 2 வீலரில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க. உங்களுக்கு தெரியுதா? கீழே இருக்குது. தைச்சோமா என்னன்னு பார்த்துனே போறதாக்குது. பாருங்க கைஸ், நாங்க வேணாம்னு சொன்னா கூட வந்து முன்னாடி வந்து போகுது கைஸ். பக்கம் வந்தா உண்டு கைஸ். அதில் 2 நமக்கு போகும்போது நம்ம பக்கம் தான் வருது கைஸ். ஓடுங்க என்ன சார் பண்ணுது? நீங்களே சொல்லுங்க. ஒருத்தங்க ₹1,00,000 இருக்குது, ₹100 பிச்சு பாருங்க. பிச்சு போட மாட்டானா? இறமதான் சாகல் விழும். எங்க போகுது? ரயில்வே கிட்ட போகுது நினைக்கிறான். ரயில்வே இதானே? ஆமா, கார் வருது கைஸ். கார் வருது பாருங்க. நீங்களே கார் வரல, அது நின்றுக்குது. நான் தான் போறேங்க. நம்ம பாட்டி தான் அவர்கிட்ட பேசி கிடறாரு. கார் வந்து ரீச் ஆயிட்டோம். நாம லைவ் நிக்கிது பாருங்க கைஸ். என்ன பண்றது கைஸ்? ஒன்றும் பண்ண முடியாது. கட் பண்ணிட்டு போக வேண்டியதான். கார் எடுக்கிறதுக்கு டிரைவர் வந்தாரு கைஸ். அங்கே எடுக்கிறாரு. நம்மளால் பாத்தியா போறாரு. உடனே போய் நிற்கிறேன்ட்டாரு. நம்ம அதெல்லாம் லாரி எடுத்துன்னு போக வேண்டியதுதான். கார் எடுத்துட்டாங்க. அப்படி போய் இப்படி வா. எல்லாம் அன்லோட் பண்ணுறது போகிறேங்க கைஸ். நாங்கள் போகலாம். என்ன சொன்னாங்களே பார்த்துக்கோங்க. கிட்ட இருக்குது. ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தாங்க. கான்டாக்ட் பண்ணுங்க. நம்பர் என்ன கொடுக்குறேங்க. காலம்ஸ் போட்டு தான் வேலை செய்வோம் நாங்கள் எப்பவுமே. ஸ்டம்ப் இது வாட்டர் டேங்க் வைக்காது. கைஸ், இக்கட்டான இடம் சொன்னேன்ல, வண்டியே திரும்பாது. நீங்களே பாருங்க. வண்டி லென்த்துக்கும் அதுக்கே லென்த்துக்கும் நீங்களே பாருங்க. இந்த பக்கம் பார்த்தா வேலி, இந்த பக்கம் பார்த்தா தார் பை கட்டு. எடுக்க முடியாதுன்றாங்க. என்னதான் பண்றது? நீங்களே சொல்லுங்க. பாருங்க, டிரைவரை போட்டு விட்டாங்க. நம்ம தான் நீ வந்தாரு. வழக்கமாக லோடை ரெடி பண்ணிட்டோம். அன்லோட் பாயிண்டில் வந்து 1 ஹவருக்கு அப்புறம் நிப்பாட்டிக்கிறோம். கொட்ட முடியாது. அவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க. விடுன்னுவாங்க. இப்போ வண்டி வேறு விட்டுங்க.
என்ன பண்ணுறதுன்னு தெரியல, முழிகிறாரு ஓனரு. பாருங்க டிரைவர்னே ஏகப்பட்ட வேலை செய்கிறாரு. ஓட அப்படியே ஆட்டுக்கன்னு போயிடலாம். எங்களுக்கு ஒரு ஆட்டு அன்லோடு பண்ணிட்டு காலைல வெற்றிகரமா மேலே பாருங்க லைனில் வீட்டில் இல்லை அவ்வளோதான். அன்லோட் பண்ணிட்டு டோர் போட்டு கிளம்ப வேண்டியது தான். பாய். சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட்லாம் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.